4ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகனுக்கு உச்சத்துல இருந்துச்சுன்னா எழுதி வைத்துக் கொள்ளலாம், சத்தியமாக சொத்து வாங்குவாங்க இந்த வருஷத்துல. ஏன்னா சுகஸ்தானம் 8ல குரு கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் இருக்க போகிறது. மண்ணு வாங்குவான், மனம் வாங்குவான், வீடு கட்டுவான். சுய தொழில், சுபயோகம், சுப வாகனத்துக்குரிய பிராப்தம் இந்த காலகட்டத்தில் 100% இருக்கிறது. ஸோ தனுசு ராசிக்காரர்கள் ஒட்டுமொத்தத்தில் அவர்கள் தொடங்கக்கூடிய அத்தனை காரியங்களும் வெற்றியோடு முடியக்கூடிய அடிப்படையில் தான் இருக்கிறது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் யாமிற்கு பயமேன் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு வருகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு, மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா அமைந்திருக்கு அப்படின்னு எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க சார். ஸோ ஒவ்வொரு வருஷம் புது வருஷம் பிறக்கும் போதுமே மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மகிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது சாமானியர் தொடங்கி வெகுஜன மக்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்க காத்திருக்கிறது. அதில் முதல் பெயர்ச்சியாக சித்திரை மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய வைகாசி 13ஆம் தேதி குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு கடகராசியில் உச்சமடைய போகிறார். அதற்கு பிறகு ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி நவம்பர் 13, அதாவது கடைசி காலகட்டத்தில் இந்த வருஷத்தினுடைய இறுதி பகுதியில் பார்த்தோம்னா ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. ஸோ இந்த 3 முக்கியமான கிரகங்களுடைய நகர்வு என்பது தமிழ் புத்தாண்டு காலகட்டத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த பலனை தரக்கூடிய அடிப்படையில் இருக்குது. குறிப்பாக குரு பகவான் சொல்லவே வேணாம். குரு எப்பொழுது நட்பு வீட்டில் இருந்தாலே ஒரு மிகப்பெரிய பலத்தை அள்ளி கொடுப்பாரு. இந்த வாட்டி அவர் 12 வருஷத்துக்கு பிறகு உச்ச வீட்டுக்கு வராரு. ஸோ அவர் நிற்கக்கூடிய இடம், அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து 12 ராசிக்காரர்களுக்கும் பிரத்யேக பலன்களை இந்த வருடம் முழுக்க நிறைவாகவே செய்ய காத்திருக்கார். கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் சார், இந்த பராபர வருடம் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த பாவங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்களே, இது உண்மைதானா? அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன சார்? பராபவ அப்படின்னா எல்லாத்தையுமே நிறைவாக அதிகமாக கொடுக்கக்கூடியது அப்படின்றது உண்மைதான். நீங்கள் சொன்ன டாக்கை நாங்கள் சமீபத்தில் ஒரு ஷோவில் நான் பண்ணும்போது கூட பேசிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த வருஷத்தினுடைய வெண்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சாதகமான வெண்பாலாம் இல்லை. இந்த வெண்பா எதிர்மறையாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த வருஷத்தினுடைய கடைசி காலகட்டம், அதாவது அந்த நவம்பர் டிசம்பர்லலாம் பெருமழை, பெரும் வெள்ளம், பெரும் புயல் பாதிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த தீயினால் விபத்து, இந்த உலக நாடுகளுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த போர் பதட்டம், இந்த சூழல்கள் எதுவுமே தனியக்கூடிய அடிப்படையில் அந்த வெண்பால் எதையுமே குறிப்பிடலை. அது இன்னும் அக்ரஸிவாக தான் மாறக்கூடிய அடிப்படையில் தான் மென்ஷன் பண்ணி இருந்தது. அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த 4 வகை மனிதர்கள் அல்லது 4 வகையாக இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள்னு சொல்லி பிரித்து பார்த்தா கூட அவங்களுக்குமே பெரிய அளவில் ஒரு சாதக பலன்களை அந்த வெண்பாலை குறிப்பிடலை. வெண்பாலை குறிப்பிடலை அப்படின்றதுனால மக்களாகி நீங்கள் யாரும் பெருசாக பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த வருஷத்தினுடைய ராஜாவாக குரு பகவான் வருகிறார். இந்த ராஜாவா குரு வரும் பொழுது, அந்த குரு இந்த வருஷம் முழுக்க உச்சமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எதுக்கு பயம்? தேவையே இல்லைல்ல. மழையே வந்தாலும் உங்கள் கையில் ஒரு கொடை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மழையில் நனையாமல் தற்காத்து கொள்ள முடியும். அந்த மாதிரி இந்த வருடத்தினுடைய வெண்பா உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் இந்த வருடத்தினுடைய ராஜாவாக குரு பகவான் வருவதால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார். ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம் பலன்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்கிறது? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வருஷத்தினுடைய தொடக்கத்திலே 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து இந்த வருடம் அவர்களுக்கு தொடங்குறது ரொம்பவே ஒரு அற்புதமான வருடம்னு சொல்லலாம். ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி அவர்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அஷ்டமத்தில் குரு வேற வந்து மறைய போறாரு அப்படின்லாம் நிறைய பயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்க செய்யும். பட் கவலைப்பட வேணாம். அதுக்கு முக்கிய காரணம் உங்களுடைய ராசிநாதன் கிட்டத்தட்ட 12 வருடத்திற்கு பிறகு உச்சமடைகிறார். ஸோ ராசிநாதன் உச்சமடைகிறதுன்றது பொதுவாக ராசி என்பது ஒரு ஜாதகனுக்கு மனோகாரகன் தான் சந்திரன். ஸோ அவங்களுடைய மனம் பக்குவப்படும். ஏற்கனவே அலைவாய்ந்துட்டு இருந்த மனசு ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்கும். சார் எனக்கு எல்லா திறமையும் இருக்குது சார், ஆனால் என்னால் செயல்படுத்த முடியல. சில விஷயங்கள் நான் பண்ணணும்னு நினச்சி கடைசி வரைக்கும் போய் தட்டி போயிடுச்சு சார். நான் வழி நடத்துகிறவங்களாம் ரொம்ப நல்லா இருக்காங்க, ஆனால் எனக்குன்னு வரும்பொழுது அதில் நான் போராடிக்கிட்டே இருக்கேன், என்னால் ஜெயிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மனோதிடத்தையும் மனோதைரியத்தையும் கொடுத்து வாழ்க்கையில் அவர்கள் ஒரு தெளிவான பாதை, தெளிவான முடிவெடுத்து அதில் வெற்றி பெறுவதற்குரிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் நிச்சயமாக அவர்களுக்கு தொடங்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி 4ஆம் அதிபதி உச்சமடைகிறார். 4ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகனுக்கு உச்சத்துல இருந்துச்சுன்னா எழுதி வைத்துக் கொள்ளலாம், சத்தியமாக சொத்து வாங்குவாங்க இந்த வருஷத்துல. ஏன்னா சுகஸ்தானம். மண்ணு வாங்குவான், மனம் வாங்குவான், வீடு கட்டுவான். சுய தொழில், சுபயோகம், சுப வாகனத்துக்குரிய பிராப்தம் இந்த காலகட்டத்தில் 100% இருக்கிறது. வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுடைய பல நாள் கனவு வரும்.
சுபகாரியம் பண்ணணும்னு நினைச்சவங்க, வீடு கட்டி ஒரு குடி போகணும்னு கட்டி பெண்டிங்லேயே நிற்குது சார், உள்ளே போக முடியல சார்ன்னா இந்த வருஷத்தில் கண்டிப்பாக நடந்துடும். வேற ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும் சார், நான் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணுறேன், எங்கள் வீட்டில் ஒரு மங்கள காரியம் நடக்கலைன்னு நினைச்சவங்களுக்கு சத்தியமாக இந்த வருஷத்தில் மங்கள காரியம் நடக்கும். அதே மாதிரி தாய் வழி உறவுகளில் இருந்து வந்த கருத்து முதல் சரியாகும். அம்மாவுக்கு மருத்துவ செலவு இருந்துச்சுன்னா அது குறைஞ்சிரும். அம்மாவுக்கு உடம்புலாம் சூப்பராக போகுது. அதே மாதிரி தொழிலில் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டத்தில் ஓடிட்டு இருந்தது, லாஸ்ட் ஒரு வருஷமா 8ல் குரு ரொம்ப படாத பாடு பட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சவங்களுடைய கவலைகள் மாறும். தொழிலில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். நேற்றுக்கு 2 பேர் வேலை செஞ்ச இடத்துல 10 பேர் வேலை செய்யக்கூடிய பிராப்தம் இருக்கும். அதே மாதிரி 3வது நபர்களால் நிறைய பட்டுட்டாங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் ஒரு 3 வருஷம் நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அவங்க தான், நீங்க யாரெல்லாம் நம்பினீங்களோ அவங்க தான் உங்களுக்கு சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் யாரெல்லாம் நம்பி இருந்தீங்களோ அவங்க தான் உங்களுக்கு துரோகத்தை சந்திச்சு கொடுத்துருப்பாங்க. பட் அதெல்லாம் துரோகம் சூழ்ச்சியெல்லாம் இல்லை, கடவுள் கற்றுக் கொடுத்தார். யாருக்கிட்ட நீ எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும், யார்கிட்ட எது வரைக்கும் நம்பணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அந்த 3ல் சனி ராகு, 3ஆம் இடம் தான் சகோதர ஸ்தானம், நட்பு வட்டாரம், தைரியம், வீரிய விஜயஸ்தானம். அதுல சனி ராகு மாட்டி படாத பாடு புரட்டி எடுத்தது. அந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாக போகிறது. அப்போ விலகிய உறவுகள் இவங்களை தேடி வருவாங்க. 3வது நபர்களால் இருந்த அழுத்தங்கள் குறையும். 3வது நபர்களால் இனிமேல் ஆதாயம் வரும். ஒரு முரட்டுத்தனமான தைரியம் சொல்லுவோம் இல்லையா, அது இந்த பீரியட்ல தனுசு ராசிக்காரர்களுக்கு 100% வரக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி 9ல் கேது இருக்கிறதுனால அப்பாவோட உடல்நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுமா. 1000 நல்லது சொன்னாலும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இந்த காலகட்டங்களில் கருத்து வேறுபாடு வரும். தந்தைக்கு ஏதாவது அவ்வப்போது மருத்துவ செலவுகள் உருவாகலாம். அப்பா எது சொன்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அவங்க உங்களுக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க. அவர்கள் சில கருத்துக்களை தப்பா சொன்னா கூட கொஞ்சம் நீங்க புரிதலோடு எடுத்து சொல்லுங்க, அவங்க மனசை காயப்படுத்தாமன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அதே மாதிரி 8ல் குரு இருந்த காலகட்டம்லாம் திருமண வாழ்க்கையில் நிறைய சவால்கள் வரும். கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணால் கல்யாணம் நடந்திருக்காது. கல்யாணமே பண்ணியிருந்தாலும் கல்யாண வாழ்க்கையில் தடைகளும் இடர்பாடுகளும் பிரிவுகளும் தான் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். அந்த சிக்கல்கள் கடவுள் புண்ணியத்தில் சரியாகும். 7லே குரு வந்திருந்தாலும் கூட பெரிய அளவில் சந்தோஷத்தை தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்காமல் இருந்தாங்க. 8ல் குரு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் இருக்க போகிறது. அதில் குறிப்பாக 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தெய்வ வழிபாடு நிறைய இவங்களுக்கு இந்த வருடம் முழுக்க சாதக பலன்களை தரும். இதுக்கு முன்னாடி நான் கோயில் போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு நடக்காத விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்க மனதார நினைத்தாலே கடவுள் கொடுப்பார். சுபவரைய செலவுகளை செய்வாங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு யோகங்கள் இவர்களுக்கு உண்டு. அங்கே நாங்கள் வசிக்கிறோம் சார், ஒரு பிஆர் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்குது, எங்களுக்கு ஒரு பிஆர் கிடைக்குமான்னா கடவுள் புண்ணியத்தில் கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை ஏற்படுத்தும். ஸோ தனுசு ராசிக்காரர்கள் ஒட்டுமொத்தத்தில் அவர்கள் தொடங்கக்கூடிய அத்தனை காரியங்களும் வெற்றியோடு முடியக்கூடிய அடிப்படையில் தான் இருக்கிறது. தனுசு ராசி குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு இது சிறப்பாக இருக்கும்? ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு அற்புதமான வருடமா. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் மனச்சோர்வு சரியாகும். ஏற்கனவே படிக்கணும்னு நினைக்கிறாங்க, படிக்க மாட்டா, நல்லா படிக்கிறா, பரீட்சைக்கு போனால் ஃபெயில் ஆகிட்டு வந்துடுறா அல்லது மார்க் கம்மியாக எடுக்கிறா அப்படின்ற இன்ஆக்டிவ்னஸாக இருந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மனதளவில் மிகப்பெரிய தெளிவை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். ஸோ ரொம்பவே அவங்க எல்லாமே இந்த வருஷத்துல பெற்றோர்களுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய வருடமாகவே கண்டிப்பாக அமையக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் எந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 1000 விஷயங்களை சாதகமா சொன்னாலும் அஷ்டமத்தில் குரு வரும் பொழுது கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா அட்டமாதிபதி 8ல் மறைஞ்சிருக்கும் பொழுது இவருடைய ஜாதகப்படி கொஞ்சம் தேவையில்லாத கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் ஏற்படும். சில பேருக்கு வம்பு வழக்குகள் சார்ந்த சிக்கல்களை ஏற்படுத்தும். சில பேருக்கு உறவுகளுக்குள்ள வீண் சொல்லு வீண் பழி வரும். இதுதான் வெளிப்படையா சொல்லணும்னா 8ல் வாலி பட்டம் இழந்ததுன்னு சொல்லுவாங்க. செய்யாத தப்புக்கு ஒரு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலை உருவாகும். அது செய்யாத தப்பா செஞ்ச தப்பான்றதெல்லாம் இல்லை, எந்த தப்பும் செய்யாம இருக்கணும்னு மட்டும் நான் வேண்டிக்கிறேன். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும். இவர்கள் இன்னும் சிறப்பா இருக்கணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பா இருப்பார்கள்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காலபைரவருடைய வழிபாடு அவர்களுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியும் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, அஷ்டமத்தில் மறையக்கூடிய குரு பகவான். ஸோ இந்த காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் காலபைரவருக்கு இருக்குது. ஸோ அஷ்டமி திதி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ, அதுவும் தேய்பிரை அஷ்டமியில் போயிட்டு இவங்க காலபைரவருக்கு 2 விளக்கேற்றி மனமுருக பிரார்த்தனை செய்து வழிபட்டு வரும் பொழுது இந்த அஷ்டமத்து குருவாலும் அர்த்தாஷ்டம சனியாலும் வரக்கூடிய இடர்கள்ல இருந்து இவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண்கள்? 100க்கு தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 94% மதிப்பெண்களை கொடுக்கலாம். அர்த்தாஷ்டம சனியாலும் அட்டம குருவாலும் இவர்களுக்கு அந்த ஒரு 6% குறைச்சு. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம். இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பத்தி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார்.
ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதான் சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?